லித்தியம் அயன் பேட்டரியும் லெட் ஆசிட் பேட்டரியும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி ஒரு பேட்டரி உருவாக்கினா எப்படி இருக்கும்? அந்த பேட்டரி தான் லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி. ஒரு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற 2 டெர்மினல் இருக்கும். அந்த பாசிட்டிவ் டெர்மினலை நம்ம கேத்தோடுன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் டெர்மினலை நம்ம ஆனோடுன்னு சொல்லுவோம். பொதுவாக லித்தியம் அயன் பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு 2 சைடு இருக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவ் சைடில் இவங்க நிக்கல் மெக்னீசியம் கோபால்ட் ஷீட் வச்சுருப்பாங்க. இதுவே நெகட்டிவ் சைடில் கிராஃபைட் ஷீட் வச்சுருப்பாங்க. இந்த பாசிட்டிவ் சைடு இருக்கிற நிக்கல் மெக்னீசியம் கோபால்ட் ஷீட்டை தூக்கிட்டு நம்ம ஃபெரோஃபாஸ்பேட் ஷீட் ஆட் பண்ணோம்னா அந்த பேட்டரிக்கு பேர் தான் லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி. இந்த பேட்டரி ஒரு வகையான லித்தியம் பேட்டரி தான். இந்த பேட்டரியில் பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் சேஞ்சே தவிர நெகட்டிவ் சைடு இருக்கிற அந்த கிராஃபைட் ஷீட்டில் ஒரு சேஞ்சும் இல்லை. ஏன்னா அந்த கிராஃபைட் ஷீட்டில் தான் போய் எனர்ஜியெல்லாம் ஸ்டோர் ஆகும். இந்த பேட்டரி ஏன் டெவலப் பண்ணாங்க? ஏன் லித்தியம் பேட்டரி இருக்குது அதை யூஸ் பண்ணலாமே. லித்தியம் பேட்டரி என்ன தான் அது எனர்ஜி டென்சிட்டி அதிகமாக இருந்தாலும், அதால் அதிக கெப்பாசிட்டி இத்தினோண்டு சின்ன பேட்டரி வைக்க முடிஞ்சாலும் அதில் சேஃப்டி இஷ்யூ நிறையா இருக்குது. அதாவது இது எரிஞ்சு போகிறதா இருக்கட்டும், வெடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இந்த பேட்டரியில் வராது. அதுக்காக தான் இது கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். இந்த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுத்தையும் நான் லித்தியம் அயன் பேட்டரி வச்சும் லெட் ஆசிட் பேட்டரி வச்சும் நான் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் 2 பேட்டரியும் போட்டு அரைச்சி உருவாக்குன மாதிரி, அந்த தான். இந்த வீடியோட டியூரேஷன் அதிகமானனால இந்த வீடியோட பார்ட் 2 வந்து நான் கீழே இருக்க ப்ளே பட்டனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.